அரசியல் விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த விவகாரத்துல சட்டத்தை விட அரசியல் தாக்கமே அதிகமாக இருக்கலாம். திமுக இதை ஒரு பெரிய அரசியல் ஒழுக்கம் தொடர்பான விவகாரமாக முன்வைக்கிறது. அதிமுக இதை ஜனநாயகத்திற்கு எதிரான செயலாக கூறுகிறது. ஏனென்றால் அதிமுகவினுடைய 25 எம்எல்ஏக்கள் இல்ல, இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 எம்எல்ஏக்களை அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் இணைத்துள்ளனர் அப்படிங்கிற அந்த ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அடுத்தபடியாக தாவேகாவிற்கு செல்ல துணிந்த எம்எல்ஏக்களை காட்டிலும் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு புகார் எழுந்தது. அதற்கப்புறம் மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்து பல பேர் திருப்பி அதிமுகவுக்குள் வந்தனர். இன்னும் சி.வி. சண்முகம் அந்த மன்னிப்பு கடிதத்தையும் எழுதி கொடுக்காமல் ராஜினாமாவும் செய்து தாவேகாவில் இணையாமல் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் சபாநாயகருக்கும் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அமைந்திருக்கிறது. அதை சபாநாயகர் எவ்வாறு கையாள போகிறார் அப்படிங்கிறதையும் இங்க பார்க்க வேண்டியிருக்கிறது. மூன்றாவதாக பாஜகவும் தனது புகாரை ஆளுநரிடம் அளித்துள்ளது. இதனால் தாவேகா மீது அரசியல் அழுத்தம் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இதுல மிக முக்கியமாக எழுப்பப்படக்கூடியது. அதே நேரத்துல தாவேகா இந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்து கொண்டிருக்கிறது. அந்த மறுப்பும் அரசியல் விவாதமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இறுதியில் எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதுக்கு ஆதாரங்கள் மற்றும் சட்ட ரீதியான விசாரணையின் அடிப்படையில் தான் முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது இங்கே நிதர்சனமான உண்மை. இந்த விவகாரத்தில் ஆளுநரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வு. ஆனால் மனு கொடுக்கப்பட்டதாலேயே யாரும் குற்றவாளி ஆகிவிட மாட்டார்கள் அப்படிங்கிறது தாவேகா வைக்கக்கூடிய வாதம். இதில் அமமுகவினுடைய திரு எஸ் காமராஜ் அவர்களை கார்ல வைத்துக்கொண்டே அவரிடம் அந்த ஆதரவு கடிதத்தை வாங்கி அது மிரட்டப்பட்டு வாங்கப்பட்டதாக அமமுகவினுடைய தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக ஆளுநரிடம் ஒரு மனுவை அன்றைக்கு அளித்திருந்தார். இப்படி பல்வேறு காலகட்டங்களில் தாவேகா மேல ஒரு புகார் எழுந்து கொண்டே இருக்கிறது. திரு மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் தங்களிடம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 பேரையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், திமுகவினுடைய டிக்கெட்டில் வின் பண்ண 2 பேரையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், நான் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க வருகிறேன் என்று சொன்னதாக பிரஸ் மீட்ல சொன்னதும் இங்க ரெக்கார்டாக இருக்கிறது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.